எங்க ஒருத்தனுக்கு ஆக்சிடென்டலா ஒரு பில்லியனரோட நோட் புக் கிடைக்குது. அதுல முத பேஜ படிச்சதுமே அவன் $10,000 சம்பாரிச்சிடறான். ஆக்சுவலி முத பேஜ்ல பொய் சொல்லி பழகுங்கன்னு போட்டிருக்கும். ஆனா சாங் அதை கண்டுக்காம விட்டுறான். அப்ப சடனா அவன் ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு அழுதுகிட்டே வராங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாங்கோட ஹவுஸ் ஓனர் அவர் கேம்பிளிங்ல வின் பண்ண படத்தை எல்லாம் அவர் ஒய்ஃபுக்கு தெரியாம இவங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாரு. சோ அதை கொடுத்துடலான்னு அவன் டிராயரை ஓபன் பண்ணா அதுல அந்த நோட்டோட பேஜ் ஓபன் ஆயிருக்கு. அதை பார்த்ததுமே ட்ரை பண்ணலான்னு அவர் வெறும் $1000 தான் கொடுத்தாருன்னு அந்த லேடி கிட்ட போய் சொல்லிடுறான். பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் சாகறதுக்கு முன்னாடி அவன் பேரை மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. சோ அவங்க கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இதனால அவனுக்கு $9,000 கிடைக்க அவன் மறுபடியும் அந்த நோட்டை படிச்சா அதுல அடுத்தவங்களை பிரைஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போனவன் இங்க பாஸோட செக்ரட்டரிய பார்த்ததும் அவங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு பிரைஸ் பண்றான். அதை கேட்டு ஹாப்பியான அந்த லேடி பாஸுக்காக வச்சிருந்த காஸ்ட்லியான பிரசிலியன் காஃபியை அவங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறாங்க. சோ சாங்குக்கு அந்த புக்கு மேல இன்னமும் நம்பிக்கை வந்து அடுத்ததா மேனேஜரை பிரைஸ் பண்றான். ஆனா மேனேஜர் அவனோட காஸ்ட்லியான வாட்சை காட்டி சாங்க கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதை கேட்டதுமே அவன் கடுப்பாயிரான். ஏன்னா மேனேஜர் அந்த வாட்சை சாங் கிட்ட இருந்துதான் புடுங்கி இருப்பான். சோ அவன் மறுபடியும் நோட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அடுத்தவங்க பவரை யூஸ் பண்ணிக்கங்கன்னு போட்டிருக்கு. அதே நேரத்துல சிஇஓ உள்ள வர சாங்குக்கு ஒரு ஐடியா வருது. உடனே வேகமா மேனேஜர் கிட்ட போனவன் அந்த வாட்சை கொடுத்தது சிஇஓ தான் போய் சொல்றான். அதுக்கப்புறமா வெளியே வந்தவன் சிஇஓ கிட்ட டைம் என்னாச்சுன்னு கேட்க அதை கேட்டு கடுப்பானவர் உன் வாட்ச் எங்க போச்சுன்னு கத்துறாரு. அதே நேரத்துல அதை பார்த்துக்கிட்டு இருந்த மேனேஜர் அவன் சிஇஓட ரிலேட்டிவா இருப்பானு பயந்து அந்த வாட்சை திரும்ப கொடுத்துறான். சோ போக போக சாங் அந்த நோட்டை பிளைண்டா ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட ஒரு மாசத்திலேயே அவன் அந்த கம்பெனியோட ஜிஎம்ஆவே ஆயிடுறான்.